நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். வெள்ள நிவாரணம் வழங்குவதில் அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி பண்ருட்டி அருகே முக்கிய சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் முழுவதும் வெள்ள நீரால் மிகவும் பாதிக்கப்பட்டது. இது தொடர்ந்து கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு வெள்ள நிவாரணமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 வழங்குவதாக அரசு அறிவித்திருந்த நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த கீழ்காவரப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் தமிழக அரசு அறிவித்த வெள்ள நிவாரண தொகை 2000 ரூபாய் வழங்கி வருவதாகவும் ஆண்டிப்பாளையம் பகுதியில் வசிக்கும் மக்கள் நியாய விலை கடைக்கு சென்று வெள்ள நிவாரணம் 2000 ரூபாய் குறித்து கேட்டபோது ஆண்டிப்பாளையம் பகுதி மக்களுக்கு நிவாரணம் நிதி ஒதுக்கவில்லை என ஊழியர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த ஆண்டிப்பாளையம் பகுதி மக்கள் அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி பண்ருட்டி கடலூர் முக்கிய சாலையான அண்ணா கிராமம் பேருந்து நிறுத்தும் பகுதியில் குடும்ப அட்டைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பண்ருட்டி கடலூர் முக்கிய சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வருகின்ற திங்கட்கிழமை அன்று ஆண்டிப்பாளையம் பகுதி மக்களுக்கு நிவாரண தொகை வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு செவ்வாய்க்கிழமை அன்று நியாய விலை கடை மூலமாக நிவாரண தொகை 2000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்றனர். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் வெள்ள நிவாரணம் வழங்குவதில் அரசு பாரபட்சம் காட்டி வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.